نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد الحمد لله நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அழகிய உதாரணங்கள் என்கிற அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆலிம்களுடைய சிறப்பை ஒரு அழகான உதாரணத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். ஹதீஸில் எப்படி வருகிறது, இன்ன ஃபலல் ஆலிமி, ஒரு ஆலிமுடைய சிறப்பு இருக்கிறதே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஃபதி, என்னுடைய சிறப்பை போல. இன்ன ஃபலல் ஆலிமி அலல் ஆபிதி, ஒரு ஆலிமுக்கும் ஒரு அடிமை, ஒரு வணக்கம் செய்யக்கூடிய ஒரு அடியானுக்குமான வித்தியாசம். கஃபலி அனா அதுனா ரஜுலின் மின் உம்மத்தி என்று சொன்னாங்க. எனக்கும் என் உம்மத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதருக்கும் மத்தியில எவ்வளவு வித்தியாசம் இருக்குமோ சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க. அவங்க சொல்லி காட்டுறாங்க, எனக்கும் என் உம்மத்தில் இருக்கின்ற ஒரு சாதாரண மனிதருக்கும் மத்தியில எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குமோ இந்த வித்தியாசம் கல்வி படித்த ஒரு ஆலிமுக்கும் வெறுமன வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆபிதுக்கும் மத்தியில் இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து நம்ம எங்கே இருக்கிறது என்பதை முதல்ல விளங்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல நபியை பார்த்து முன்னிலையாக வைத்து வரஃபஅனா லக ذிக்ரக என்று சொல்லி காட்டுகின்றான். நபியே, உங்களுக்காக வேண்டி உங்களுடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தி விட்டோம் என்று சொல்லி காட்டுகின்றான். இப்ப நாம ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்துறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கும். ஆனால் எல்லையே இல்லாத அந்த அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகின்றான், உங்கள் அந்தஸ்தை நான் உயர்த்தி விட்டேன் என்று சொல்லுகின்றான். அப்ப எந்த அளவிற்கு அல்லாஹ் அந்த அந்தஸ்தை உயர்த்தி வைத்திருக்கின்றான், அல்லாஹுடைய அந்த உயர்வுக்கு எந்த எல்லையை நாம் கொடுக்க முடியும் என்பதை நம்மளால கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது. அப்ப ரசூலுல்லாஹுடைய அந்த மகாமை, அவர்களுடைய அந்த திக்ரை அல்லாஹ் எவ்வளவு உச்சத்திலே வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபியுல்லா சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கும் என் உம்மத்தில் இருக்கிற ஒரு அதுனா ரஜுல், ஒரு சாதாரண மனிதருக்கும் இடையே எவ்வளவு தூர வித்தியாசம் இருக்குமோ அந்த வித்தியாசம் ஒரு கல்வி படித்த ஆலிமுக்கும் வணக்கம் நின்று வணங்கக்கூடிய ஆபிதுக்கும் மத்தியில் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இவ்வளவு சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆலிம்களுக்கு, இந்த உலமாக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக நாம ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப பெரிய சம்பவம், ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது, சுருக்கமா சொல்லிட்டு அப்படி முடியலைன்னா நாளைக்கு தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு 3 ஆலிம்களை பற்றி இப்படி வரலாற்றுல ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 ஆலிம்கள் ஒரு அரசருடைய சபையில அமைச்சர்களாக பணி செய்கிறார்கள். ரொம்ப திறமையானவர்கள், எல்லா கலையிலுமே கை தேர்ந்தவர்கள். ஒரு அரசாட்சியில் அமைச்சர் பதவியில் இருக்கிறார்கள். எதை பார்த்தாலும் ஆழமான ஞானத்தோடு பார்க்கிற ஒரு ஆற்றல். ஒரு விஷயத்தை கடந்து போனோம் அப்படின்னா அப்படியே கண்டுக்காம போக மாட்டாங்க. எதில எந்த இடத்துல எந்த அறிவை பெற முடியும் என்பதை ஆழமாக சிந்தித்து அப்படியே அதை உறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு 3 ஆலிம்கள் ஒரு மன்னருடைய அரசாட்சியில் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அப்ப ஒரு கூட்டம் மன்னர்கிட்ட ஓடி வருது, ஒரு பதற்றத்தோடு ஓடி வருது. எதையோ ஒன்றை தொலைத்ததை போன்று ஓடி வருது. மன்னர்கிட்ட எதை தொலைத்தோம் என்று சொல்வதற்கு முன்பதாக மன்னர் என்னாச்சு என்று கேட்கிறாரு. என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமா ஓடி வரீங்கன்னு கேட்கும்போது அந்த கூட்டம் எனக்கு என்ன நடந்தது என்று சொல்வதற்கு முன்பதாகவே இந்த 3 ஆலிம்கள் ஒருத்தர் சொல்றாரு, இல்ல அவங்களுடைய ஒட்டகம் தொலைந்து விட்டது, ஒட்டகத்தை தொலைச்சதை உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. உடனே மன்னர் மக்களை பார்க்கிறார். மக்கள் வாயை திறந்து எந்த வார்த்தையுமே சொல்லலை இன்னும். அதற்கு முன்பதாக ஒரு ஆலிம் சொல்லுகிறார், இந்த கூட்டம் ஒட்டகத்தை தொலைத்து விட்டது என்கிறார். இன்னொரு ஆலிம் சொல்றாரு, ஆமா அவங்க ஒட்டகத்தை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க, அந்த கட்டையை உடைத்து விட்டு அது அப்படியே ஓடி விட்டது. இன்னொரு 3வது ஆலிம் சொன்னார், ஆமா இவங்க ஒட்டகத்து ஒரு கால் நொண்டி 3 கால் தான் மொத்தமா இருக்குது. திருப்பி மறுபடியும் இன்னொரு ஆலிம் சொல்றாரு, அந்த ஒட்டகத்துக்கு வலதுகன் தெரியாது. மறுபடியும் இன்னொரு ஆலிம் சொல்றாரு, ஆமா அந்த ஒட்டகம் கீழ் பல்லு 2 பல்லு இல்லாம இருக்கும். திருப்பி இன்னொரு ஆலிம், இந்த ஒட்டகத்துக்கு வலது பக்கம் அரிசியும் இடது பக்கம் தேனும் வைத்திருந்தார்கள். இப்படி இருக்கிற நிலையில இந்த ஒட்டகம் தப்பிச்சு ஓடிருச்சு என்று இந்த 3 ஆலிம்களும் என்ன செய்யறாங்க, மன்னர்கிட்ட சொல்றாங்க. இப்ப மன்னர் மக்களை பார்த்து கேட்கிறாரு, இவங்க சொல்றது சரிதான் கேட்கும்போது மக்கள், ஆமா அவங்க சொன்னது எல்லாமே சரிதான், என்னுடைய அந்த ஒட்டகம் தொலைந்து விட்டது, எங்க கண்டுபிடிச்சு கொடுங்க என்று மக்கள் கேட்கும் பொழுது மன்னர் இந்த ஆலிம்களை பார்த்து கேட்கிறாரு, இவ்வளவு டீட்டெயிலா இவ்வளவு விளக்கமா சொன்னீங்களே, இந்த ஒட்டகத்தை எங்க பார்த்தீங்கன்னு கேட்கும்போது அந்த 3 ஆலிம்களும் சொன்னாங்களாம், நாங்க ஒட்டகத்தை பார்க்கவே இல்லை.
ஒட்டகத்தை பார்க்கலையா? இவ்வளவு தெளிவான சான்றுகளை சொல்றீங்க. ஒட்டகம் கட்டி போடப்பட்டு பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சின்னு சொல்றீங்க, வலது பக்கம் அரிசி இடது பக்கம் தேன் இருந்துச்சின்னு சொல்றீங்க, 3 கால் தான் இருக்கு, 1 கால் இல்லைன்னு சொல்றீங்க, அந்த ஒட்டகத்துக்கு கீழ்ப்பள்ளி இல்லைன்னு சொல்றீங்க. இவ்வளவு விவரமாக சொல்லிட்டு கடைசியா ஒட்டகத்தை பார்க்கலன்னு சொன்னா மன்னருக்கு கோவம் வந்துருச்சு. என்னங்க இப்படி இருக்கீங்க, மக்களை வச்சுக்கிட்டு இவ்வளவு தெளிவா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில ஒட்டகத்தையே பார்க்கலங்கிறீங்களா அப்படிங்கும்போது என்ன விளக்கம் என்று கேட்கிறாங்க. அப்ப இந்த 3 ஆலிம்களும் சொன்னாங்க, நாங்க பொதுவா ஒரு சாலையில கடந்து போனோம்னா நாங்க ஏதோ சிந்தனையில கடந்து போக மாட்டோம். நாங்க எதை பார்த்தாலும் மிக ஆழமாக பார்க்கிற ஆற்றல் அறிவு எங்களுக்கு இருக்கிறது. நாங்க நடந்து வரும்போது இந்த பாதையில ஒட்டகத்துடைய காலடி தடம் இருந்துச்சு, அதை பார்த்து நாங்க சொன்னோம், இந்த பாதையில நமக்கு முன்னாடி ஒரு ஒட்டகம் போயிருக்குதுன்னு நம்ம சொன்னோம். அப்படியா? அப்ப 3 கால்னு சொன்னீங்களா, அது எப்படி சொன்னீங்க? இப்ப இதுல என்ன பெரிய ஆச்சரியம்? அந்த ஒட்டகத்துடைய காலடி தளத்துல 4 கால் இருக்க இடத்துல 3 கால் வச்சு போன மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு நாங்க அந்த ஒட்டகத்துக்கு 3 கால்னு சொன்னோம். சரி, கட்டி போட்டிருந்ததை எப்படி பிச்சுக்கிட்டு போனுச்சுன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த ஆலிம் சொன்னாங்க, அது பின்னாடியே அதனுடைய கட்டையும் கயிறோடு சேர்ந்து அந்த மண்ணிலே அச்சு விழுந்ததை பார்த்து நாங்கள் கட்டி போட்டிருந்த ஒட்டகம் பித்தி விட்டு சென்றது என்று நாங்கள் சொன்னோம். சரிங்க, கீழ்பல்லு 2 பல் இல்லைன்னு சொன்னீங்களா, அது எப்படி சொன்னீங்க என்று கேட்கும்போது அதற்கு அந்த ஆலிம் சொன்னாங்க, பொதுவாக அந்த குழந்தைங்கள்ட்ட பிஸ்கட் கொடுத்தோம்னா அது சாப்பிட்றத நம்ம பார்த்துருப்போம். அது அப்படியே கீழே பல்லு இருக்காம கடிச்சு இழுக்கும் போது அந்த இடத்துல மட்டும் கேப் விழுவும். அது மாதிரி இந்த ஒட்டகம் என்ன செய்யுதுன்னா அப்படியே புல்லை கடிச்சு இழுக்குது. ஆனால் அதோடைய கீழ் பல்லு 2 பல் இல்லாதனால அந்த புல் பேலன்ஸாக மிச்சம் இருக்கிறத பார்த்துட்டு நாங்கள் இந்த ஒட்டகத்துக்கு கீழே 2 பல்லு இல்லைன்னு நாங்கள் சொன்னோம். 2 பல்லு இல்லாத அளவிற்கு அது கடித்தெழுத்து இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இதற்கு 2 பல்லு கீழே இல்லைன்னு சொன்னோம். சரி, வலது கண்ணு தெரியாதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சொன்னீங்கன்னு கேட்கும்போது ஆமா, பொதுவா விலங்கினங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைத்தனமானது. அதை நீங்க மேய விட்டீங்கன்னா அது பார்க்குற இடத்துல எல்லாம் மேயும். அது ஒட்டகம் குதிரை எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கொஞ்சம் நேரம் மேயும், இங்கிட்டு கொஞ்சம் நேரம் மேயும். இது அந்த விலங்கினத்துடைய யதார்த்தம். அதனாலதான் குதிரைக்கெல்லாம் அப்படி கண்ணை மறைச்சி நேரா பார்க்குற மாதிரி போடுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்ப இது மாதிரி இந்த ஒட்டகம் ஒரு பக்கமே மேய்ந்து கொண்டு போனது. அதை பார்த்து நாங்கள் முடிவு செய்தோம், இந்த விலங்கினத்துடைய யதார்த்தத்திற்கு நேர்மாற்றமாக இது இருக்கிறது, இதனுடைய வலது கண் தெரியாமல் இருந்திருக்கும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். வலது பக்கம் அரிசி இடது பக்கம் தேனுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சொன்னீங்கன்னு சொல்லும்போது வலது பக்கம் ஈ மொய்த்து கொண்டிருந்தது, இடது பக்கம் எறும்பு மொய்த்து கொண்டிருந்தது, கீழே கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் தேனும் சொட்டி இருந்தது. அதை பார்த்து நாங்கள் வலது பக்கம் அரிசி இடது பக்கம் தேன் என்று சொன்னோம் என்று சொன்னோன்னா மன்னருக்கு ஆச்சரியமா போயிடும். ஒரு பாதையில நடந்து போகிற வழியில இவ்வளவு விஷயங்களையுமே பார்த்து ஆய்வு செய்து அதை சரியான ஒரு முடிவெடுத்து இவ்வளவு நேர்த்தியாக சிந்திக்கிறீங்களா என்று ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த ஆலிம்களுக்கு அந்த மன்னர் ஒரு விருந்து ஏற்பாடு செய்வார். அந்த விருந்தில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று நடக்கும். நேரம் அதிகமாகிவிட்டதால் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதை நம்ம பார்ப்போம். நம்ம இன்றைய பார்த்த உதாரணத்தின்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிய இந்த ஆலிம்களுடைய அந்தஸ்தை நாம் புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த இறையச்சத்தோடு இல்முடைய விஷயத்தில் பேணுதலோடு அதிகமான தேற்றத்தோடு நம்முடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுத்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.